ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. ஹாய், ஹலோ buddies. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறத விட இது என்னோட ஃபஸ்ட் ட்ரெயின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்கிட்ட டிஎஸ்எல்ஆர் கேமராவோ இல்லை ஹை குவாலிட்டி ஃபோனோ இல்லை ஹை குவாலிட்டி மைக்கும் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட இருக்க ஒரே சிற்றறிவை வச்சு தான் இந்த ஃபிலிமை எடுத்திருக்கேன். நானே 100% கேரண்டி கொடுப்பேன், இதில் எதுவுமே கரெக்டாக இருக்காது, சொதப்பலாக தான் இருக்கும். மிடில் கிளாஸ் பசங்க ஒன்று நினச்சா கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவோம் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிலிமை நான் எடுத்திருக்கேன். ஓவராக பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம படத்துக்குள்ளே போயிடும். லவ் இந்த 2K கிட்ஸோட பெரிய சாபக்கேடு. பல பேர்த்துடைய லைஃப்பை இந்த லவ் நல்லா வாழ வச்சிருக்கு. இன்னும் பல பேர்த்துடைய லைஃப்பை இது வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு ஆக்கியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு லவ் தான் என் லைஃப்லேயும் வந்துச்சு. யார் அது? ஹலோ. ஏய், நான் ஊருக்கு வந்திருக்கேன்டா. எங்க இருக்க? சொல்றா. சரி, ஃபர்ஸ்ட் கிளம்பி வா, போய் தூங்கிட்டு உட்காந்துருக்காத. சரியா? சரி. டக்குன்னு கிளம்பி. என்ன போவோமா? டேய், படா வந்த ஜாலியா இருக்க புது மாப்பிள்ள மாதிரி. நல்லா இருக்கியா? ஆடா, இப்பதான் வந்தேன். யாரு? நான் புது மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னா நீ புது மாப்பிள்ள மாதிரி இருக்கியா? உட்கார். அப்புறம் ஊருக்குள்ள என்ன நிலவரம்? லவ்ல எப்படி போகுது? ஸ்டோரியில சும்மா பயங்கரமா வைக்கிறீங்க. லவ் ஸ்டோரியா? ஏன் லவ் ஸ்டோரியா? சொல்லி ஆகணுமா? சொல்றேன். A few moments later. யாருடா இது நமக்கு ஃபோன் பண்றது? கேட்பான். ஹலோ, யார் நீங்க? யாரு? ஓ, அப்படியா? கையெழுத்து நீ அடியன் கண்ணம்மா, சிங்கமான முகத்திலே காதல் ஆரம்பிச்சது. ஆனா அது 18 நாட்களோடையே முடிஞ்சு போச்சு. 18 நாட்களுக்கு அப்புறம் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் அடிச்சாரு. அப்படிங்களாண்ணா? சரி. இல்லைண்ணா, ஒரு சின்ன டவுட்டு மட்டும் கேட்குறேன், தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? இல்லைண்ணா, இப்போ நான் உங்கள் பொண்ணு எனக்கு தரமாட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் கேஸ்ட்டு இது மட்டும் தானே பிரச்சனை? நான் வேணா அதை யார்கிட்ட போய் பேச சொல்கிறேன்? என்னன்னு போய் பேச சொல்கிறேன்? எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷனில் லவ்வு, அதில் ஜாதி, அதில் முக்கியம் கௌரவம். 22 வயசில் என்னடா சம்பாதிக்க முடியும்? இந்த மாதிரி வாழ்க்கையிலையும் தோற்று, ஃபேமிலியிலையும் தோற்று, எல்லாத்துலேயும் தோற்று போன ஒரு ஃபெயிலியர் பைக்கு ஒரு மெயின் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒன்று லவ் தான்டா. அந்த லவ்வையும் பிரிச்சுட்டா எங்களுக்கு வேறு என்னடா இருக்குது?
சுவாசமின் சுவாசமா